கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து வெளியூரில் வேலை பார்க்குற நான் எதுக்கு நான் ஆசிரியராக வேலை பார்க்குறேன்றதுக்காகவும் கன்னியாகுமரியில் இந்த மாதிரிப்பட்ட மக்கள் இருக்காங்கிறத நினைக்கிறதுக்கும் வருத்தப்படுறேன். ஏன் இந்த வருத்தம்னா, கல்வி அறிவு பெற்ற ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நடிகர் வந்திருந்தார் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக. அவர் பேசினது ஏதோ 10 நிமிடம். ஆனால் அவர் தெருவங்கும் ஓடினது 4-5 மணிக்கூறாக காட்டுறதுக்கு பல ஊடகங்கள் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் கல்வி அறிவு பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தோடைய மக்கள் எந்த மாதிரி இருக்காங்கிறதுக்காக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு அடையாளங்கிற மாதிரி ஒரு குழந்தை பேசின பேச்சு தான். 10வது மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இன்னும் தேர்வு எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கான விடைத்தாள் திருத்தி அவங்களுக்கான மதிப்பெண் கூட வந்திருக்காது. அந்த பிள்ளை போய் சொல்லுது, நான் அவரை பார்த்துட்டேன், எனக்கு வாக்கு கிடையாது, ஆனால் இதை பார்க்க வந்திருக்கேன். அந்த பிள்ளை தேர்தலில் வாக்களிக்க போகலை. ஆனால் அந்த பிள்ளை கல்வி படிக்குது தானே. அந்த பிள்ளைக்கு கொடுத்த கல்வியை இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் செவ்வனையாக கொடுத்துருந்தா இந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு நடிப்புக்கு போய் நிற்பாங்களா? அவன் திரையில் நடித்ததோட கேவலமாக தெருவில் நடிக்கிறான். 41 பேர் மரணித்தாங்க கரூரில். அந்த நடிகர் போனதுனால மட்டும்தான். அந்த நடிகரை இதே மாதிரி பார்க்க வந்த கூட்டம்தான். அந்த 40 பேர் இறந்ததற்கு இவருக்கு சிபிஐ விசாரணை நடத்துகிறாங்க. இவர் சிபிஐ அலுவலகத்திலேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது திறந்தவெளி ஜீப்பில் அரசியல்வாதி எப்படி கை காட்டிக்கிட்டு வருவானோ ஓட்டு கேட்க வரும்போது அது மாதிரி வர்றாரு. அவருக்கு பூ போடுறதுக்கு நியூ டெல்லியில் வேறு ஆட்கள் பார்த்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அவங்க கூட்டம். அந்த அளவுக்கு தரையில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு விளம்பர பலகையாக இருக்கிறார் அந்த நடிகர். மக்களுக்கான செயல் அரசியல் இங்கே எதுவுமே இல்லை. அந்த நடிகர் நிறுத்திருக்கிற வேட்பாளர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லை, வேறு எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், தகுதியானவர்களாக நீங்களே பாருங்கள். குற்ற பின்னணி இருக்கான்னு பாருங்கள். உங்கள் மொழியை காப்பாற்றுவாங்களான்னு பாருங்கள். இந்த திராவிட அரசியல் செய்த அதே ஏமாற்று வேலை, அதே இலவச பயிற்சி திட்டங்கள் எல்லாத்தையும் தான் இவர் கொண்டு வராரு. அதெல்லாம் பயிற்சி திட்டம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்களை வைக்கிற உங்களுக்கு வச்சுக்க பொறி அவர். அதான் பயிற்சி. இதுக்கு முன்னாடி திமுக ஒரு பயிற்சி திட்டம் வச்சுருந்துச்சு. அது மக்களை எப்படி ஏமாற்றி உங்ககிட்டேருந்து அந்த டெஸ்ட் எலி மாதிரி வச்சு லேபில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மக்களை நம்பாதீங்க, மாற்றி யோசிங்க. மக்களுக்கான அரசியல் கண்டிப்பாக இவர்கள்ட்டேருந்து வரவே வராது.